இல்லை, அது இப்போ இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நம்மளால் வந்து அதிகமாக வந்து அந்த ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்க முடியாது. உட்காந்துட்டு இருந்தால் அந்த பேக்கில் ஸ்பைனல் கார்டு வலிக்கும். இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது, ரொம்ப நேரம் நின்றுட்டேவும் இருக்க முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். இதுக்கு தான் அப்போவே வேண்டான்னு சொன்ன கடைசி நேரத்தில் எனக்கே தெரியாமல் வேலையை முடிச்சுட்டு காலையில் சொல்கிறாங்க எனக்கு. அச்சச்சோ! உனக்கு நார்மல் ட்ரை பண்ணாங்களா? ட்ரை பண்ணிங்களா? பெயின் வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போனியா? எனக்கு பேக் பெயின் ரொம்ப நாளாக இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட சொன்னேன். அம்மிக்கல் எடுத்து அட பாவீங்களா! இப்போ சரியாயிடுச்சு. பேக் பெயின் தொல்லை இனி இல்லை. பேக்கே இல்லை, அப்புறம் எங்கேருந்து பேக் பெயின் வர்றது? அப்படிதானே? ஐயோ ஐயோ! முதுகு இருந்தால் தானே வலி வர்றதுக்கு. அதானே. பாட்டி வைத்தியம்னா பாட்டி வைத்தியம் தான். இல்லை, கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இதைத்தான் சொல்கிறதா நோகாமல் நோம்பு இது இதைதான் சொல்கிறதா? என்ன சொல்ல வரீங்க? ஷஃபித், அதனாலேயே அவங்கள ரொம்ப நேரம் தூங்க வைக்கவும் முடியவில்லையே, ரொம்ப நேரம் படுக்க வைக்கவும் முடியல, உதைக்கிறாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க, சாப்பிட்டாச்சா, டுடே என்ன சமையல்? எல்லாருக்கும் இரவு வணக்கம்.